மாவட்டத்தில் உதகை அரசு தாவரவியல் பூங்கா உள்ளிட்ட பகுதிகளில் தலா 19 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கழிப்பிடம் கட்டிட கட்டுமான பணிகள் நிறைவடைவதற்கு முன்னரே அவசர கதியில் உதகை நகராட்சி ஆணையாளர் மற்றும் நகரமன்ற தலைவர் ஆகியோர் ரிப்பன் வெட்டி பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தனர். மேலும் திறக்கப்பட்ட நாளில் இருந்து பொது கழிப்பிடங்கள் மூடப்பட்டு காணப்படுவதால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே கூடலூர் ஊராட்சியில் அங்கன்வாடி கட்டிடம், தடுப்பணை, கழிவுநீர் கால்வாய், பேவர் பிளாக் சாலை ஆகியவற்றின் பணிகள் தரமற்ற முறையில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஒப்பந்ததாரர் மீது புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 23ஆம் தேதி நடைபெறவிருந்த வேலைநிறுத்த போராட்டம் வாபஸ் பெறுவதாக நாமக்கல்லில் தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் சம்மேளன தலைவர் செல்லராசா மணி தெரிவித்துள்ளார். கனிம வளத்துறை அமைச்சர் ரகுபதி விரைவில் மணல் குவாரி திறக்கப்படும் என உறுதியளித்ததன் பேரில் அறிவித்திருந்த காலவரையற்ற லாரிகள் வேலைநிறுத்த போராட்டம் தற்காலிகமாக திரும்ப பெறப்படுகிறது என செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தார். முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செய்து 15 நாட்களில் குவாரி துவங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளார். இதர கோரிக்கைகளையும் பரிசீலித்து நிறைவேற்றுவதாக உறுதியளித்து நாங்கள் அறிவித்திருந்த 23/5/2021 லாரிகளை இயக்காமல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவித்திருந்தோம். மாண்புமிகு அமைச்சர் கேட்டுக்கொண்டதின் பேரில் வேலைநிறுத்தத்தை திரும்ப பெறுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். இந்த கோரிக்கைகள் படிப்படியாக நிறைவேற்றுவார்கள். அரசுக்கு ஒரு அவகாசம் கொடுத்து 10-15 நாட்கள் பார்க்கலாம் என்பதற்காகத்தான் நாங்கள் ஏற்கனவே அறிவித்திருந்த இந்த வேலைநிறுத்த போராட்டத்தை தற்காலிகமாக விலக்கிக் கொள்கிறோம். பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் அருகே வங்கி வாசல் முன்பு இருசக்கர வாகனத்தில் இருந்த 1.5 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து செல்லும் நபர்கள் குறித்தான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து பாதிக்கப்பட்ட கண்ணன் அளித்த புகாரின் அடிப்படையில் சிசிடிவி காட்சிகளை கொண்டு பணத்தை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை மருவத்தூர் காவல் நிலைய போலீசார் தேடி வருகின்றனர். தருமபுரி மாவட்ட பாஜக சார்பில் இந்திய ராணுவ வீரர்கள் சார்பில் நடத்தப்பட்ட ஆபரேஷன் சிந்தூர் மூலம் தாக்குதல் நடத்திய முப்படை வீரர்களுக்கு நன்றி செலுத்தும் வகையில் திரங்கா யாத்திரை என்னும் வெற்றி ஊர்வலம் நடைபெற்றது. இதில் ஏராளமான கட்சி நிர்வாகிகள் தேசிய கொடியுடன் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் பயணிகள் பயணச்சீட்டு எடுப்பதற்கு ஜிபே உள்ளிட்ட பண பரிவர்த்தனை செயலிகள் மூலம் மட்டுமே பயணச்சீட்டு வழங்கப்படுவதால் பாமர மக்கள் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். எனவே ரயில்வே நிர்வாகம் நடைமுறைக்கு ஏற்ற மாறுதல்களை செய்ய வேண்டும் என பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே தந்தையை இழந்து 10ஆம் வகுப்பு தேர்வில் பள்ளி அளவில் முதலிடம் பெற்ற மாணவி திவ்யா தாவேகா சார்பில் தன்னுடைய மேற்படிப்புக்கு உதவி செய்யுமாறு கேட்டுக்கொண்ட நிலையில் மேற்படிப்பிற்காக நிதி உதவியும் 50,000 ரூபாய் மதிப்பிலான மிக்சி, மின்விசிறி உள்ளிட்ட வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் 1 மாதத்திற்கு தேவையான அரிசி, மளிகை பொருட்கள் தாவேகா சார்பில் வழங்கப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் நிதியுதவி அளித்து ஊக்கப்படுத்திய தமிழக வெற்றி கழகத்தினருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக மாணவி திவ்யா தெரிவித்தார். குடும்ப சூழ்நிலையில அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு என்னை படிக்க வைக்கிறாங்க. அதுலயும் நான் படிச்சு இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன். நான் இந்த மார்க் வாங்கின அந்த அண்ணன் தெரிஞ்சுக்கிட்டு, பிரபாகர் அண்ணன் தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்துக்கும் ரொம்ப நன்றி. நீலகிரி மாவட்டம் குந்தா அணையை ஒட்டியுள்ள பகுதி மக்கள் ஊர் பிரமுகர் ராஜகோபால் தலைமையில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். அம்மனுவில் பிரதமரின் கிராமப்புற சாலையில் அமைக்கும் திட்டத்தின் கீழ் குந்தா பகுதியில் கிராமத்திற்கு செல்லும் சாலை பணி 4 வருடங்களாக பாதியில் நிறுத்தப்பட்ட நிலையில் மக்களின் நலனை கருத்தில் கொண்டு மாவட்ட நிர்வாகம் நிறுத்தப்பட்டுள்ள சாலை பணியை உடனடியாக முடித்து தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்களது கோரிக்கை என்னவென்றால், ஒரு ஆர்டிஓவினால் அவருடைய வாகனமே உள்ளுக்கு செல்ல வர முடியாத நிலையில் உள்ளே குடியிருக்கும் சுமார் 120 மக்கள் அவங்க தங்கள் குழந்தை 30 குடிசைகளில் வீடுகளில் வசிக்கிறார்கள். அவர்கள் தங்களது குழந்தைகளை எப்படி பள்ளிக்கு அனுப்புவார்கள்? நீலகிரி மாவட்டம் உதகையில் பல ஆண்டு காலமாக உடல்நலக் குறைவால் மருத்துவ சிகிச்சை பெற்று வந்த அணுசக்தி ஆணையத்தின் முன்னாள் தலைவர் MR ஸ்ரீனிவாசன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்நிலையில் அவரது உடல் முழு அரசு மரியாதையுடன் காவல்துறையின் 30 குண்டுகள் முழங்க குன்னூர் வெலிங்டன் மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது.
சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் நெடுஞ்சாலைகள் துறை சார்பில் நடைபெற்று வரும் பணிகளை பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் ஏவா வேலு பார்வையிட்டு ஆய்வு செய்தார். முன்னதாக இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் வரும் சென்னை திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் கோவிலில் உள்ள தேர் செல்வதற்கான வழிகளையும் அங்கு மேற்கொள்ளப்பட்டுள்ள சாலை விரிவாக்க பணிகளையும் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். நீலகிரி மாவட்டம் உதகை படகு இல்ல சாலையில் கேரள மாநிலத்தில் இருந்து சுற்றுலா வந்த வாகனத்தில் தடை செய்யப்பட்ட தண்ணீர் பாட்டில்களை வருவாய்த்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மேலும் அபராதம் விதித்ததுடன் வாகன ஓட்டுநர்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் நீலகிரியில் தடை செய்யப்பட்ட நெகிழிகள் குறித்து விழிப்புணர்வு வழங்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகே 35 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் சிலாம்பாக்கம் அணைக்கட்டு பணிகள் நிறைவு பெறும் நிலையை எட்டியுள்ளது. 2 மாவட்ட விவசாயிகளும் பயன்பெறும் வகையில் இந்த அணைக்கட்டு அமைவதால் அப்பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் என அனைத்து தரப்பினரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே கதிர் நரசிங்கபுரத்தில் முறையாக குப்பை தொட்டிகள் இல்லாததாலும் கழிப்பறை வசதி இல்லாததாலும் செல்லும் பாதை முழுவதும் குப்பை கழிவுகள் கொட்டப்பட்டு வருவதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக குடியிருப்பு வாசிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் 4 ஆண்டுகளாக ஊராட்சி நிர்வாகத்திடம் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என வேதனை தெரிவிக்கும் அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து கழிப்பறை வசதி அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளனர். இதை கொஞ்சம் சுத்தப்படுத்தி கொடுக்க சொல்லுங்க. கொஞ்சம் பாத்ரூம் ஃபெசிலிட்டி ரொம்ப மஸ்ட். பெண்களுக்காக பாத்ரூம் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும். நாங்கள் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டோம். இப்போ கடைசியாக உங்கள்ட்டையும் முறையிட்டு இருக்கோம். நீங்களும் சொல்லி செஞ்சு கொடுங்க. இல்லாட்டினா ஊராட்சி மன்றத்தை முற்றுகையிடுறதா. நெல்லை மாவட்டம் அம்பை அருகே மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள மாஞ்சோலியில் காப்பி டிவிஷன் என்ற பகுதியில் உள்ள தேயிலை தோட்டத்தில் யானை கூட்டம் சுற்றி திரிகிறது. இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் நிலையில் அப்பகுதி மக்கள் இதனால் அச்சமடைந்துள்ளனர். சேலம் மாவட்டம் மகுடஞ்சாவடியில் சேலம் மேற்கு மாவட்ட பாஜக சார்பில் இந்திய ராணுவத்தின் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை கொண்டாடும் வகையில் மூவர்ண கொடி ஏந்தி பேரணி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில துணைத் தலைவர் KP ராமலிங்கம் கலந்து கொண்டு பேரணியை தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாநகராட்சி மாமன்ற கூட்டம் மேயர் மகாலட்சுமி தலைமையில் அறிஞர் அண்ணா அரங்கில் நடைபெற்றது. இந்த மாமன்ற கூட்டத்தில் குப்பை கிடங்கில் முறையற்ற பணிகள் என பல்வேறு குற்றச்சாட்டுகளை மாமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்த நிலையில் இதற்கு மாநகராட்சி அலுவலர்கள் விரைவில் தீர்வு காணுவதாகவும் குப்பைகள் சேகரிப்பு மற்றும் அதனை பராமரிப்பது உள்ளிட்ட அனைத்திற்கும் தனியாக ஒரு கூட்டம் நடத்தி தீர்வு காணப்படும் எனவும் தெரிவித்துள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் AVK கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழ்நாடு அரசு சார்பில் நான் முதல்வன் கல்லூரி கனவு 2025 என்ற 2ஆம் கட்ட நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் தலைமையில் நடைபெற்றது. பள்ளி மாணவ மாணவிகள் ஏராளமானோர் கலந்து கொண்ட இந்த நிகழ்வில் உயர்கல்வி படிப்பதற்கான ஏராளமான வழிமுறைகளை வழங்கி மாவட்ட ஆட்சியர் சிறப்புரையாற்றினார். சென்னை எண்ணூர் தாளம்குப்பம் பகுதியில் வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி முயற்சியால் சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் நிறுவனத்துடன் இணைந்து முதல் முறையாக வடசென்னையில் மொபைல் ஆம்புலன்ஸ் துவக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி மற்றும் திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் KP சங்கர் ஆகியோர் இணைந்து ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே நகைக்காக காது மூக்கை அறுத்து மூதாட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் சேலம் சரக DIG உமா நேரடியாக வந்து வனப்பகுதியை ஆய்வு செய்து விசாரணை நடத்தினார். தொடர்ந்து சந்தேகத்தின் பேரில் 2 பேரை பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
கரூர் அருகே மாமர தோட்டத்தில் மின்கம்பிகள் உரசி ஏற்பட்ட தீ விபத்தில் நூற்றுக்கணக்கான மாமரங்களும் சொட்டு நீர் பாசன அமைப்பும் தீயில் எரிந்து கருகியது விவசாயிகளிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மின்கம்பிகளால் சேதம் ஏற்படும் சூழ்நிலை உள்ளதாக பாதிக்கப்பட்ட விவசாயி பாலகிருஷ்ணன் மின்வாரிய அலுவலகத்தில் ஏற்கனவே பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று வேதனை தெரிவித்ததோடு துறை சார்ந்த அதிகாரிகள் உரிய ஆய்வு மேற்கொண்டு தகுந்த இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். பார்த்து முதல்ல இந்த புலியூர் ஈபியில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக கொஞ்சம் கடுமையாக எச்சரிங்க. ஒரு விவசாயினா ஒரு குழந்தைய பெற்றெடுத்து அந்த கண்ணை வளர்த்துறதுக்கு 4 வருஷமா இருக்குங்க. நீங்கள் பார்த்து கவர்மெண்ட்டில் பார்த்து ஏதாவது எனக்கு பார்த்து இழப்பீடு கொடுங்க. நீலகிரி மாவட்டம் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் 65வது பழ கண்காட்சி நாளை துவங்க உள்ள நிலையில் முன்னேற்பாடுகள் தீவிரமடைந்துள்ளது. நாளை தொடங்கி 4 நாட்கள் நடைபெறவுள்ள பழ கண்காட்சியில் 750 கிலோ எடையிலான ஆரஞ்சு பழங்களை கொண்டு ராட்சத கோப்பை, 400 கிலோ எடையிலான திராட்சை பழங்களால் ராட்சத கேக் உள்ளிட்டவைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளது. புதுப்பிக்கப்பட்ட திருச்சி ஸ்ரீரங்கம் ரயில் நிலையம் திறப்பு விழாவில் பேசிய ஸ்ரீரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் பழனி ஆண்டி, பிரதமருக்கு நன்றி தெரிவிக்கவில்லை என கூறி அப்பகுதியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகி திருவேங்கடம் என்பவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிகழ்வில் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ, திருச்சி ரயில்வே கோட்ட பொது மேலாளர் அன்பழகன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருச்சி திமுக தெற்கு மாவட்ட செயற்குழு கூட்டம் தெற்கு மாவட்ட செயலாளரும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சருமான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய அமைச்சர் KN நேரு, வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்று மீண்டும் 7வது முறையாக ஆட்சி அமைக்கும் என்று தெரிவித்தார். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தென்மேற்கு பருவமழை பாதுகாப்பு மற்றும் விபத்தில் சிக்கியவர்களை மீட்பது குறித்த ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவ சவுந்தரவள்ளி தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் தீயணைப்புத்துறை வீரர்கள் மழைக்காலங்களில் மாட்டிக்கொள்ளும் பொதுமக்களை எவ்வாறு பாதுகாப்பாக மீட்பது போன்ற நிகழ்வுகளை தத்ரூபமாக செய்து காட்டினர். மதுரை மேற்கு தொகுதியில் தாவேக்கவினர் ஒட்டியுள்ள போஸ்டரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அதில் தாவேக்க தலைவர் விஜய் 1.10 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆக்கிய வாக்காளர்களுக்கு நன்றி என்ற வாசகங்கள் மற்றும் விஜய் முதலமைச்சர் இருக்கையில் அமர்ந்து கையெழுத்து இடுவது போன்ற புகைப்படத்துடன் அச்சிடப்பட்டுள்ள போஸ்டர்கள் தற்போது பேசும் பொருளாகியுள்ளது. பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு எதிரான போரில் நம் வெற்றியை கொண்டாட தேசிய கொடிகளுடன் சிந்தூர் யாத்திரை வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரியில் நடைபெற்றது. பாஜக மாவட்ட துணைத் தலைவர் சரவணன் தலைமையில் நடைபெற்ற இந்த மூவர்ண கொடி பேரணியில் ஆயிரக்கணக்கான பாஜக தொண்டர்கள் பங்கேற்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் காவல் ஆணையரகத்திற்குட்பட்ட 10 இடங்களில் நள்ளிரவில் கடைகளின் பூட்டை உடைத்து பணம் மற்றும் செல்போன்களை திருடி சென்ற மர்மநபர்களை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். ரோந்து பணியில் இருந்த போலீசார் சந்தேகப்படும்படி வந்த இருசக்கர வாகனத்தை மடக்கி விசாரணை செய்ததில் 10 இடங்களில் திருட்டில் ஈடுபட்டதை ஒப்புக்கொண்டதை அடுத்து கைது செய்யப்பட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கமண்டத்து சாத்தனூர் அணைக்கு வினாடிக்கு 6667 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருப்பதால் அணை நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது. தொடர்ந்து அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து வருவதால் குடிநீருக்கு ஆதாயமாக கொண்டுள்ள தண்டரன்பட்டு, திருவண்ணாமலை உட்பட பல்வேறு பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.